அப்ப சமூகத்தை விட்டுறக்கூடாது, பிரசனத்தை விட்டுறக்கூடாது. அவர் சமூகத்திலிருந்து துதிப்பது, அவர் சமூகத்திலிருந்து ஜெபிப்பது, அவர் சமூகத்திலிருந்து ஆராதிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சமூகத்தை விடாது இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? முதல் காரியம், அவர் சமூகத்தை விடாது இருக்க நான் செய்ய வேண்டிய காரியம், அவர் எதை செய்திருக்கிறாரோ அதை அதிகம் நினைத்து கொண்டிருங்கள். அவர் எதை செய்தாரோ அதை அதிகம் நினையுங்கள். ஆதாம் இப்பொழுது சமூகத்தை விட்டு விலக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், நமக்கு தெரியும் ஆண்டவர் அநேக நன்மைகளை கொடுத்திருந்தாலும் சாத்தான் எதை அதிகம் கண்ணுக்கு முன்பாய் காண்பிக்கிறான் என்றால், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் தெரிந்த வார்த்தை தான். ஆமென். தேவன் எதை விலக்கினாரோ அல்லது தேவன் எதை செய்யவில்லையோ, தேவன் எதை கொடுக்கவில்லையோ அதை முன்னிறுத்தி அதை பார்க்க வைக்கிறான், அதை முன்னிறுத்தி அதை யோசிக்க வைக்கிறான், அதை முன்னிறுத்தி அதை குறித்து பேச வைக்கிறான். நல்லா கவனிங்க, தேவன் செய்யாததை அல்லது தேவன் தராததை, தேவன் கொடுக்காததை நான் அதிகம் யோசிக்க தொடங்கிட்டாலே நான் அதை குறித்து அதிகம் பேச தொடங்குவேன், புலம்ப தொடங்குவேன். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? நான் பிரசனத்தை விட்டு விலகிடுவேன். ஆமென். 3வது அதிகாரத்தில் சாத்தான் வச்ச பெரிய ஒரு கண்ணியே அதுதான். தேவன் செய்தவைகளை குறித்து யோசிக்க விடாமல் தேவன் செய்யாதவைகளை குறித்து யோசிக்க வைக்கிறான். அதையே அதை பார்க்க வைக்கிறான், அதை யோசிக்க வைக்கிறான், அதை குறித்து பேச வைக்கிறான். பிறகு அந்த வழி அது ஏன் பெறல, அதை பெறுவதற்கு அவன் ஒரு சோர்ஸை காட்டுறான், அதுல கை வைக்க வைக்கிறான். இந்த காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் செய்தவைகளை அதிகம் நினைக்கிறவன் இன்னும் அவரை நம்பி முன்னேறி கொண்டே இருப்பார். தேவன் செய்யாதவைகளை நினைக்கிறவன் பல இடத்துல பிரசனத்தை நஷ்டப்படுத்தி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா.